பிரியன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இந்த இன்றைய சந்திப்புகள் அப்படிங்கிற விஷயத்தை? திரு அன்புமணி அவருடைய தந்தையாரை பார்க்குறாரா, நிறுவனரை சந்திக்கிறாரா, ஆடிட்டர் குருமூர்த்தி சந்திப்பு, இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? அதாவது டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் இடையில் நடக்கிற அந்த 15 நாளாக நடக்கிற அந்த விஷயங்கள் மச் வாட்டர் கேஸ் ஃபோன் அண்டர் பிரிட்ஜுன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு. தனிப்பட்ட முறையிலையும் ரொம்ப கிரேவான ஒரு சார்ஜஸ்லாம் போட்டார் ராமதாஸ். ஸோ அன்புமணிக்கு வந்து நிர்வாகிகள் ஆதரவெல்லாம் இருக்குது, அவர் ஆட்களை நீக்கிறாரு, இவர் இல்லை ஆட்கள் இருக்காங்கன்றாரு, பலவிதமான விஷயங்கள் போயிட்டு இருக்கும்போது பாமகவுடைய நிர்வாகிகள் அல்லது தொண்டர்களுடைய கவலை என்னவாக இருந்ததுன்னா, இது வந்து கட்சி தகராறு கிடையாது, இந்த குடும்பத்தோட தகராறு. ஸோ அந்த குடும்பம் வந்து ஒன்று சேரணும் அப்படின்றதான் பாயிண்ட்டாக இருந்தது. அது கட்சியில் அதோட இம்பாக்ட் அதிகமாக இருக்கிறதுனால தொண்டர்கள் வந்து அதை எதிர்பார்த்தாங்க. அந்த சந்திப்பு இன்றைக்கி நடந்திருக்கு. அதுக்கான முயற்சிகளை ஜி.கே. மணி எடுத்தார், குடும்பம் எடுத்து அதெல்லாம் எடுத்தாங்க. பட் ஆனால் சந்திப்பு வந்து எதிர்பார்த்த அளவு சக்ஸஸ் ஆகலை. ஒரு முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் வந்து ராமதாஸ் வந்து விடாப்பிடியாக இருக்காருன்றதான் தோட்டத்துலேருந்து, தைலாபுரம் தோட்டத்துலேருந்து வர செய்தி சொல்லுது ஆக்சுவலாக. ஸோ அதனால தான் வந்து அன்புமணி ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் இருந்தால் எல்லாம் நல்லபடியாக நடக்கும்னு ஒரு விஷயத்தை ஏதாவது ஒரு இண்டிகேஷன் கொடுத்துட்டு போயிருப்பார் ரிப்போர்ட்டர்ஸை. ஒரு எதுவுமே கொடுக்காத வெளியில் போனதுலேருந்து அவங்க தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, செய்திகளாக வந்தது தான், நீங்கள் தான் அதெல்லாம் உறுதிப்படுத்தணும். இங்கே இருக்கக்கூடிய விருந்தினர்கள் திரு ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்கள் வருவது தகவலே தெரியாது, அப்போ இந்த இடத்துல நாம் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இங்கே இருக்க வேணான்னு அவர் அங்கேருந்து கிளம்பிட்டாரு அப்படிங்கிற ஒரு தகவலையும் சொல்கிறாங்க. ராமதாஸுக்கும் திரு ராமதாஸ் அவர்கள் தான் அழைத்தார், அந்த அடிப்படையில் தான் ஆடிட்டர் வந்திருக்காருன்னு ஒரு தகவலை இவங்க சொல்கிறாங்க. ராமதாஸ் அன்புமணிக்கான பேச்சுவார்த்தையே இன்னும் அது சுமூகமாக முடியல. சரி. ஸோ அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், வெறுப்பு, விரக்தி அவருக்கு இருக்குது. அதனால் அவர் வெளியில் கிளம்பும் போது தான் இன்னும் கொஞ்சம் இன்டெப்த்தாக நான் போய் சொல்கிறேனே, அவர் கிளம்பும்போது தான் அன்புமணியோட அம்மா அவர்கள் சொல்லிட்டார்கள் இது மாதிரி குருமூர்த்தி வராரு அப்படின்ட்டு. அப்போ தான் வந்து அன்புமணிக்கே தெரியும் இது மாதிரி குருமூர்த்தி ஒருத்தர் வராங்க அப்படின்னு. அது அவருக்கு ஷாக். அவருக்கு ஆக்சுவலாக அவர் உடனே அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போயிடுறாரு அவர் ஆக்சுவலாக. ஸோ குருமூர்த்தியை கூப்பிட்டது வந்து ராமதாஸ். நீங்கள் சொல்கிறது கரெக்ட், அந்த பாயிண்ட் கரெக்டு. அவர் நிறைய பேர் கூப்பிட்டுருக்காரு இது மாதிரி. அந்த விஷயம் நிறைய கட்சியிலேருந்து விலைக்கு போனவங்கலாம் நிறைய பேர் கூப்பிட்றாரு, தெரிஞ்சவங்களை கூப்பிட்றாரு, வீட்டு மாற்று கட்சிக்காரெல்லாம் கூப்பிட்றாரு, பார்த்துட்டு இருக்காரு. இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டு இருக்காரு. அவருடைய சார்பு விஷயங்கள் வேல்முருகனோட சகோதரர்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அதனால் வந்து அதில் எல்லாரையும் பார்க்கறதால அவர் வந்து அவருடைய தரப்பு விஷயங்கள்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அது ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த சண்டை இன்னும் முடியல. சரி. ஸோ அதுக்கு நடுவில் இந்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு, இவரோட ஆடிட்டர் குருமூர்த்தியோட பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கு. இவர் வந்து நட்பாக சந்திச்சதெல்லாம் அதெல்லாம் வந்து அரசியல் அரிச்சு ஒடித்தது யாரும் நம்ப மாட்டாங்க. நான் யாராவது ஏமாந்தவங்கிட்ட போய் சொன்னால் காதில் பூத்துத்துற விஷயமா இருக்குது. ஸோ இதெல்லாம் அரசியல், பியூர் அரசியல். அமித்ஷா வந்து மதுரைக்கு வராரு, அந்த இடத்துல கொண்டு போய் பாமகவை நிறுத்துனாங்க, கூட்டணி அனௌன்ஸ் பண்ணணும், அதுதான் அவங்க நோக்கம். ஏன்னா அதிமுக கம்ப்ளீட்டாக பாஜகட்ட கொடுத்துட்டாங்க, கட்சிகளை செய்கிறது உங்கள் பொறுப்பு, என் பொறுப்பு கிடையாது. நேற்று ராத்திரி தான் நான் இதை சொன்னேன், இன்றைக்கி காத்தா இது நடந்திருக்கு, அவங்க சொல்லிட்டாங்க. பாமக கூட்டணியில் இருக்குன்ற அறிவிப்பை கொடுக்கக்கூடிய இடத்துல நிறுவனர் ராமதாஸ் இருக்கிறாருன்னு நம்புகிறாங்களா பாஜக? அப்போ இல்லை, அவங்கள பொறுத்த மட்டும் 2 கவலை என்னென்னா, ஒன்று வந்து கூட்டணியில் சேர்க்கணும், இன்னொன்று வந்து பாமக வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஒன்றால் தான் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். ஸோ அந்த பாயிண்டில் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கவலை இருக்குது. அது பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவு, பிளவுபடுறதுக்கான வாய்ப்புகள். தேர்தலுக்கு முன்னாடி ஒன்றுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது அந்த குடும்ப விஷயத்தை அவங்க பேசி தீர்த்துப்பாங்க. ஆனால் அது பிளவுபட்டு போச்சுன்னா என்ன பண்ணுறது, வீக்காக போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு பாஜகவுக்கு ஒரு கவலை இருக்குது. ஆனால் அதோட இன்னொரு விஷயம் ராமதாஸுக்கு இருக்குன்னா, இவங்க பாஜகவோட தான் போகிறாங்களான்ற ஒரு பாயிண்ட் இருக்குது. குருமூர்த்தி போய் நீங்கள் பேசலாம், இதுவே அவர் தான் அழைக்கிறார் சார், அவர் தான் அழைக்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? இல்லை, அழைக்கிறாருன்னா கூட்டணிக்காக அழைக்கிறாருன்னு சொல்ல முடியாது. அவருடைய டேர்ம்ஸ், ராமதாஸோடைய டேர்ம்ஸ் என்னன்னு தெரியாது. இல்லை சார், இப்போ அந்த நீங்கள் சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய சிக்கல்களை தீர்க்கிறது அல்லது கட்சியில் தனக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை நிலைநாட்டுவது அப்படின்னு அழைக்கிறதுக்கு பல்வேறு நபர்கள் இருக்கிறாங்க. ஆனால் ஆடிட்டர் குருமூர்த்தி வரும்போது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக நடக்கக்கூடியது. அவருடைய வீட்டில் தான் உள்துறை அமைச்சர் போய் பேசுகிறாரு, சந்திப்புகள் நடக்குது, அதுக்கு பிறகு அதிமுக கூட்டணி வருது, அதுக்கு பிறகு மற்ற விஷயங்கள் நடக்கும்போது இப்போ இன்னைக்கு அவர் போகும்போது அமித்ஷா வரக்கூடிய அந்த சூழலில் இவர் போய் பார்க்குறாருங்கிறத இப்போ பார்க்கணும் சார். திரு சைதை துரைசாமி உடன் இருக்கார். சைதை துரைசாமி தான் சொன்னார் அதிமுக பாஜக கூட்டணி ஏற்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. காலதாமதமான போது அவர் முன்னாடி சொல்கிறார். இன்னைக்கு வந்து குருமூர்த்தி போகிறது அந்த மிஷனில் தான் சார் போயிருக்காரு. பாமகவை கூட்டணியில் சேர்த்து அமித்ஷா முன்னாடி நிறுத்திடணுன்றது தான் அந்த மிஷனில் தான் அவர் போயிருக்கார். பட் அதில் வந்து அவர் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு என்னோட அபிப்பிராயம். ஏன்னா ராமதாஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் இதுக்கு ஒப்புக்கொள்ள மாட்டார். ஏன்னா அவருக்கு ரொம்ப மாதங்கள் இன்னும் இருக்குது தேர்தல் இருக்கிறதுனால அவங்க ஆப்ஷனை வந்து ஓப்பனாக தான் வச்சுப்பாங்க. முதல்ல அவங்க ஃபேமிலி அந்த அன்புமணிக்கும் அமித்ஷா அவர்கள் வரும்போது பாமகவை அழைத்து செல்வது அல்லது சந்திக்க வைப்பது அப்படின்றது நோக்கமாக இருந்தால் அது நடக்காது. இல்லை, அப்படி நடக்குதா நடக்கலாங்கிறது வேற. நோக்கமாக இருந்தால் அவங்க அன்புமணி அவர்களை சந்திச்சிருக்கலாமே, அவர் ஏன் மருத்துவர் ராமதாஸை போய் சந்திக்கணுங்கிற கேள்வி வருதா? இல்லை, அதாவது கட்சியை பொறுத்த மட்டும் ராமதாஸ் தான் வந்து
வந்து இப்போது எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு இருக்காரு. கட்சின்றது ராமதாஸ் தான் சார். தலைவர் வந்து அன்புமணியாக இருந்தால் கூட மக்கள் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது ராமதாஸ் தான். பாமகனா ராமதாஸ் தான் ரெக்கக்னைஸ் நிர்வாகிகள் மொத்தம். இல்லை, இன்னொரு முக்கியமான பாயிண்ட் இருக்குது. போன வாட்டி அந்த கூட்டணியை வந்து பாஜக கூட்டணி வேண்டான்னு சொன்னது ராமதாஸ் ஆக்சுவலாக வந்து. ஸோ அவர் பாஜகவை கூப்பிட்டு குருமூர்த்தியை கூப்பிட்டு பல கிளாரிஃபிகேஷன் கொடுக்கறதுக்கலாம். ஏன் நான் வேண்டான்னு சொன்னேன் போன வாட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை கூட சொல்கிறதுக்கு கூப்பிட்டுருக்கலாம் அவர் ஆக்சுவலாக வந்து. போன வாட்டி என்ன நடந்தது, நான் அதிமுக கூட்டணி நான் விரும்பினேன், அன்புமணி வந்து பாஜக கூட்டணி எடுத்துகிட்டு வந்துட்டார் சொல்கிறதுக்கு விரும்பலாம். பட் அடிப்படையான விஷயம் என்னென்னா, இந்த கூட்டணி போன்ற விஷயங்கள்லாம் ஃபைனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் ஒரு செட்டில்மெண்ட் வரணும். அந்த செட்டில்மெண்ட் வராது நீங்கள் ஒரு கூட்டணியை நீங்கள் செட் பண்ணீங்கன்னா அது எவ்வளோ தூரம் பாஜக கூட்டணியை ராமதாஸே பாஜக கூட்டணி விரும்புவாரான்னா அது யோசனை. இரண்டு பேருக்கு இடையில புரிதலை உண்டாக்கணும்னா ரெண்டு பேருக்கிட்டையும் தான் அவர் பேசியிருக்கணும். ஆனா அவர் பெரியவர் இவர்கிட்ட மட்டும் தான் பேசுறாரு, பெரியவர்கிட்ட மட்டும் தான் பேசுறாரு. அது இன்னைக்கு ஆரம்பம் சார். நாளைக்கே அன்புமணி நாளைக்கே அன்புமணிட்ட போய் பேசலாம். நாளைக்கே அன்புமணிட்ட போய் பேசலாம் இல்லையா அவரு? ஸோ அது தொடரும். அது வந்து இன்னைக்கு இவரை பார்த்திருக்காரு, நாளைக்கு அவரை போய் பார்க்கலாம். அவங்களுக்குள்ள வேற வகையில் கூட பேச்சுவார்த்தை சொல்ல முடியாது. நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா வந்து பாஜக கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்துல போயிருந்தாருன்னா, குருமூர்த்தி போயிருந்தாருன்னா, இல்லை அன்புமணி அமித்ஷா வரத அந்த அர்ஜென்சியை வச்சுன்னு போய் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்னு பார்த்தாருன்னா அவ்வளவு சீக்கிரம் டாக்டர் ராமதாஸுக்கு ஒப்புக்கொள்வாரா என்பது சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் ஒரு விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சிகளுக்கும் சொல்ல, திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கும் சேர்த்தே நான் சொல்றேன், தமிழ்நாட்டில் ஒரு ஆப்ஷன் இருக்கு எல்லாருக்குமே. தாவேக்கான ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷன் இருக்கிறதுனால எல்லா கட்சிகளும் தன்னோட கார்டை வந்து ரொம்ப க்ளோஸாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. கார்ட்ஸை வந்து ரொம்ப க்ளோஸாக தான் விளையாடிட்டு இருக்காங்க. இன்க்ளூடிங் அதிமுக அவங்க ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக ரொம்ப எல்லா கட்சிகளுமே வந்து ஆப்ஷனை ஓப்பனாக தான் வச்சிருக்காங்க. அறிவிச்சிட்டாங்களா சார் பாஜகவோட கூட்டணி அதிமுக அறிவிச்சு அடுத்த கட்ட மெகா கூட்டணி அமைக்கிறதுன்னு சொல்லும்போது நீங்க வேற ஒரு சார் 10 மாசத்துக்கு முன்னாடி உங்க கூட்டணி அமைச்சதே வந்து 2 பேருமே 1.5 மாசம் ஆச்சு கூட்டணி அமைச்சு. இன்னும் யாரும் ஒருத்தர் கூட்டணி பத்தி யாரும் பேசாதீங்கன்ற அளவுக்கு தான் போயிட்டு இருக்கே தவிர அவங்க ஜெல்லாரா மாதிரியான விஷயங்கள் நடக்காம காலம் அதிகம் தேவைங்கிறதுனால முன்கூட்டியே அமைக்கிறாங்க. காலம் அதிகரிச்சு இருக்கிறதுனால தான் இந்த கூட்டணியோட எதிர்காலம் பொறுத்து கேள்விக்குறியா இருக்கு ஆக்சுவலா. ஆப்ஷன் ஒன்று இருக்கு. தாவேக்கான்ற ஆப்ஷன் வந்து தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பிளே பண்றது. எல்லா கட்சிகளுக்கும் ஒரு வாய்ப்பு வந்து வெளியில காத்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா நேத்துக்கு ஒரு செய்தி வந்துச்சு, பாமக தரப்புல அவங்க தொடர்பு கொண்டு பேசினாங்க தாவேக்கா அப்படின்னா. இதெல்லாம் வந்து செய்திகளாக தான் இருக்கு. அதாவது தாவேக்கா வந்து பாமகவோட பேசியிருக்காங்க, அதிமுகவோட பேசியிருக்காங்க, தேமுதிகவோட பேசியிருக்காங்க, தாவேக்கா பல கட்சிகளோட பேசியிருக்காங்க. எக்ஸப்ட் திமுக பாஜக தவிர மற்ற கட்சிகள் எல்லாத்தையோடையும் பேசியிருக்காங்க சார். சரி, ஓகே, ரைட், பேசலாம். மணிகண்டன் நீங்க குறிப்பிட விரும்புனீங்க, நான் பாலச்சந்திர சார்ட்ட போறேன். ஒன்றும் இல்லை, பிரியன் சாருக்கு பிரியமான ஒரு விஷயத்த சொல்றேங்க. நாளை மாலை ஒரு 5 மணிக்கு பார்த்தீங்கன்னா திரு அன்புமணி ராமதாஸ் மயிலாப்பூர்ல இருக்கிற ஆடிட்டர் குருமூர்த்தியை போய் சந்திச்சு பேசுறார். அதாவது இன்னைக்கு ராமதாஸ் ஐயா அவர்களுடைய அழைப்பின் பேர்ல அவருடைய தரப்பு என்ன, அவருடைய நியாயம் கோபதாபங்கள் என்ன அப்படின்னு முழுவதுமா உள்வாங்கி கொண்ட குருமூர்த்தி நாளைக்கு அன்புமணி ராமதாஸ சந்திக்கிறாருங்க. இது ஒண்ணு. எந்த விதத்திலையும் அதாவது விஜயோடைய வருகையினால தங்களுடைய பாமக பாதிப்பு சொன்னேன். இல்ல அவர் இப்ப அதை வந்து அவருக்கு கிடைச்சிருக்க தகவலை சொல்றாரு. அவரு நாளை 5 மணிக்கு நடக்குதுன்னு சொல்றாரு. நீங்க நடக்கலாம்னு சொன்னீங்க, கண்டிப்பா சொன்னீங்க, அவர் செய்தியா சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. சொல்லுங்க. ஒரு வார்த்தையில முடிச்சிடுறேன் சார். எந்த விதத்திலையும் ஃபர்ஸ்ட் மீட்டிங்லயே அமித்ஷாவும் எடப்பாடி பழனிசாமியும் மிஸ்டர் பழனிசாமி 2026 ஃபார் யூ 2029 ஃபார் பிஜேபின்னு சொன்னாங்க. இந்த கூட்டணியில கடைசி நேரத்துல எடப்பாடி பழனிசாமி பல்ட்டி அடிச்சு மாறி போவார் அப்படிங்கறதெல்லாம் விஷமத்தனமான தன்னுடைய சொந்த விருப்பத்தின் பேர்ல பேசக்கூடிய கருத்துங்க. சரி, பேசலாம், நம்ம பேசலாம்.